Good morning students, welcome to exam career world. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் யூனிட் 3 பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க, பீரியட்ஸ்னால் என்ன, குரூப்ஸ்னால் என்னன்றதை கொஞ்சம் நீங்கள் பேசிக்ஸாக படிச்சிருப்பீங்க. இப்போ நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம படிக்க போகிறோம். எப்படி வந்து பீரியடை எப்படி அரேஞ்ச் பண்ணாங்க, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னன்றதை நம்ம பார்க்க போகிறோமா. ஓகேவா. ஆல்ரெடி இந்த சேனலில் நாங்கள் யூனிட் 1 லெசன் வந்து நாங்கள் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயும் நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்க்க போகிறோமா. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெகக்னைஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் பீரியாடிக் டேபிள், எப்படி பீரியாடிக் டேபிளை டெவலப் பண்ணாங்கன்றதும், அதே மாதிரி எக்ஸ்பிளைன் த ஒர்க் ஆஃப் மொசிலி அண்ட் மாடர்ன் பீரியாடிக் லா, மொசிலிஸோட ஒர்க்கும் அதே மாதிரி எப்படி மாடர்ன் பீரியாடிக் லா எப்படி உருவாக்குனாங்கன்றதையும் நம்ம எக்ஸ்பிளைனாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி குரூப்பிங் எலமெண்ட்ஸோட அவுட்லைன் நம்ம பார்க்க போகிறோம். Naming the elements with atomic number greater than 100 using IUPAC nomenclature. IUPAC nomenclature வச்சு எப்படி அந்த எலமெண்ட் அட்டாமிக் நம்பர் வச்சு எப்படி நேம் பண்ணாங்க அதையும், அதே மாதிரி கிளாஸிஃபை த எலமெண்ட்ஸ் இன்ட்டு SPDF பிளாக், எப்படி அந்த எலமெண்ட்டை எப்படி கிளாஸிஃபை பண்ணாங்க எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக் அண்ட் எஃப் பிளாக்ல. Recognize the periodic trends and describe the qualitative variation in periodic properties such as atomic radius and ionization energy. Atomic radius அது ionization energy periodic properties நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி anomalies in the expected trend in periodic properties. அதுக்கப்புறம் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எப்படி கால்குலேட் பண்ணலாம் யூஸிங் ஸ்லேட்டர் ரூல் வச்சு. இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் யூஸிங் ஸ்லேட்டர் ரூல் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ், அதை வந்து அடிக்கடி கேட்குறாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கால்குலேட் த அயானிக் ரேடியஸ் யூஸிங் பவுலிங் மெத்தட் வச்சு எப்படி அயானிக் ரேடியஸ் நம்ம கால்குலேட் பண்ணலான்றதையும், அதுக்கப்புறம் predict the probable position for the given element in the periodic table, explain the anomalous properties of second period element and diagonal relationship. second periodic element ஓடையும் ப்ராப்பர்ட்டிஸையும் அதோட diagonal relationship-ஐயும் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி எப்படி வந்து எலமெண்ட்டை வந்து அந்த பீரியாடிக் டேபிளை எப்படி வச்சாங்க, எப்படி அந்த இடத்துல வச்சாங்கன்றதையும் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாமா. இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரடக்ஷனை. தேர் ஆர் மில்லியன் ஆஃப் கெமிக்கல் காம்பவுண்ட் எக்ஸிஸ்டிங் இன் நேச்சர் வித் டிஃப்ரெண்ட் கம்போஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார்ம் ஃப்ரம் லெஸ் தென் 100 நேச்சுரலி அக்கரிங் எலமெண்ட்ஸாக. மில்லியன் ஆஃப் கெமிக்கல் காம்பவுண்ட் நேச்சுரலாக அது வெளிப்படுத்துது, அதில் காம்போஷனும் ப்ராப்பர்ட்டிஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எதுனா லெஸ் தென் 100 நேச்சுரலி எலமெண்ட்ஸ், 100 நேச்சுரலாக அக்கரிங் எலமெண்ட்ஸும் இருக்குன்றதா சொல்கிறாங்க. 100 நேச்சுரலி அக்கரிங் எலமெண்ட்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகி கெமிக்கல் காம்பவுண்ட் மில்லியன் ஆஃப் கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. த டிஸ்கவரி ஆஃப் எலமெண்ட் இஸ் லிங்க்டு வித் ஹியூமன் சிவிலைசேஷன். எலமெண்ட்டை வந்து எப்படி டிஸ்கவர் பண்ணுறாங்கன்னா ஹியூமன் சிவிலைசேஷனை பொறுத்து அந்த லிங்க்கை வச்சு டிஸ்கவர் பண்ணாங்க. இன் ஸ்டோன் ஏஜ் மேன் ஹாஸ் யூஸ்டு சம் மெட்டல் டு சூட் இஸ் நீட் வித்தவுட் நோயிங் தே ஆர் எலமெண்ட்ஸ். அந்த காலத்தில் மேன் வந்து யூஸ் பண்ணாங்க ஸ்டோனை, அது வந்து எலமெண்ட்டுன்றது அப்போ தெரியலை. சூன் ஹி லேர்ன் டு எக்ஸ்ட்ராக்ட் த எலமெண்ட் ஃப்ரம் ஓர் அண்ட் ஃபேஷன் தம் இன்டு இஸ் டெய்லி லைஃப். அதுக்கப்புறம் மிக்சராக இருக்கிற ஓர்னால் மிக்சராக இருக்கும், அதுலேருந்து எலமெண்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் டெய்லி லைஃபுக்கு யூஸ் பண்ணாங்க. ஓவர் த இயர்ஸ் மோர் அண்ட் மோர் எலமெண்ட்ஸ் வர் டிஸ்கவர்ட். பல ஆண்டு போய் நிறையா மோர் அண்ட் மோர் எலமெண்ட்ஸை டிஸ்கவர் பண்ணாங்க. இன் 1789 லாவோசியர் ஃப்ரம் ஃப்ரான்ஸ் பப்ளிஷ் த ஃபஸ்ட் லிஸ்ட் ஆஃப் கெமிக்கல் எலமெண்ட்ஸாக கண்டெய்னிங் 23 elements after several experimental investigation. ஃபஸ்ட்டு 1789 லாவோசியர்ன்றவர் ஃப்ரான்ஸில் பிறந்தவர். அவர் வந்து ஃபஸ்ட்டு கெமிக்கல் எலமெண்ட் லிஸ்ட்டை வந்து கொடுத்தாங்க. அதில் எத்தனை எலமெண்ட்ஸ்னால் 23 எலமெண்ட்ஸ். நிறையா எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சார். அதில் ஆண்டோனி லாவோசியர் கிளாஸிஃபை த சப்ஸ்டன்ஸ் இன்ட்டு 4 group ஆஃப் எலமெண்ட்ஸ். அதில் 4 group ஆஃப் எலமெண்ட்ஸை தனியாக கிளாஸிஃபை பண்ணாங்க. நேம்லி ஆசிட் மேக்கிங் எலமெண்ட், கேஸ் லைக் எலமெண்ட், மெட்டாலிக் எலமெண்ட், எர்த்தி எலமெண்ட்டுன்னு. ஆசிட் மேக்கிங் எலமெண்ட் என்னென்ன எலமெண்ட்னா சல்ஃபர், பாஸ்பரஸ், சார்கோல், இது வந்து ஆசிட் மேக்கிங் எலமெண்ட். கேஸ் லைக் எலமெண்ட்னா லைட், கலோரிக், ஆக்சிஜன், அசோட்னா நைட்ரஜன், இன்னொன்று ஹைட்ரஜனை. ஓகேவா. இந்த அசோட் நைட்ரோஜன்றதை பார்த்து வச்சுக்கோங்க, ஒன் வேர்டு கேட்கலாம். நெக்ஸ்ட்டு மெட்டாலிக் எலமெண்ட்டை வந்து என்னென்னா கொபால்ட், மெர்க்குரி, டின், காப்பர், நிக்கல், அயன்,
கோல்டு, லெட், சில்வர், ஜிங்க், மேங்கனீஸ், டங்ஸ்டன், பிளாட்டினம் இது வந்து மெட்டாலிக் எலமெண்ட். எர்த்தி எலமெண்ட் வந்து லைம், கால்சியம் ஆக்சைடு, மெக்னீஷியம் ஆக்சைடு, பாரைட்ஸ், பேரியம் சல்ஃபைடு, அர்ஜிலா, அலுமினியம் ஆக்சைடு, சிலக்ஸ் வந்து சிலிக்கான் டை ஆக்சைடு. இது எல்லாமே எர்த்தி எலமெண்ட்ஸ். இது வந்து 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸை ஆண்டோனி லாவோசியர் பிரித்தார். நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் பார்க்க போகிறோமா. During 19th century, scientists have isolated several elements and the list of known element increased. அது வந்து ஐசோலேட் பண்ணாங்க செவரல் எலமெண்ட்ஸை 19th centuryல. கரண்ட்லி we have 118 known elements. இப்போ 118 elements தெரியும். Out of 118 elements, 92 elements with atomic number 1 to 92 are found in nature. அந்த 118 elementsல 92 elements மட்டும் என்ன சொல்கிறாங்க, அட்டாமிக் நம்பர் இருக்குது. Scientists have found out there are some similarities in properties among certain elements. அந்த எலமெண்ட்குள்ளேயே என்னென்னா ப்ராப்பர்ட்டிஸ் சிமிலராக இருந்துச்சா. This observation has led to idea of classification of elements based on the properties. இந்த அப்சர்வேஷனை பொறுத்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து எப்படி எலமெண்ட்டை கிளாஸிஃபை பண்ணாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்து அதை கிளாஸிஃபை பண்ணாங்களா எலமெண்ட்டை. இன்ஃபேக்ட் கிளாஸிஃபிகேஷன் வில் பி பெனிஃபிஷியல் ஃபார் எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் த எலமெண்ட். செவரல் அட்டம்ஸ் ஆர் மேட் டு கிளாஸிஃபை எலமெண்ட்ஸ். நிறைய தடவை அட்டம் பண்ணி நிறைய எலமெண்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணாங்க. However, classification based on atomic weight leads to construction the proper form of periodic table. அதுக்கப்புறம் கிளாஸிஃபையை எப்படி பேஸ் பண்ணாங்கன்னா எலமெண்ட்டை அட்டாமிக் வெயிட்டை பேஸ் பண்ணி அதை கிளாஸிஃபை பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு பீரியாடிக் டேபிளாக ஃபார்ம் பண்ணாங்கன்றத சொல்கிறாங்க. இது ஒரு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட். நெக்ஸ்ட், இன் 1817 J.W. Dauberiner classified some elements such as chlorine, bromine, iodine with similar chemical properties into the group of 3 elements are called triad. என்னன்னா 1817 J.W. Dauberiner எலமெண்ட்டை கிளாஸிஃபை பண்ணார். என்னென்னா ஒரு சில எலமெண்ட்ஸை குளோரின், புரோமின், அயோடின் அதில் சிமிலரான கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை வச்சு அதை வந்து ஒரு குரூப்பாக மேக் பண்ணாங்க. அது வந்து ட்ரையாட்ஸ்ன்றதை சொல்கிறாங்க. இன் ட்ரையாட்ஸ் த அட்டாமிக் வெயிட் ஆஃப் த மிடில் எலமெண்ட் நியர்லி ஈக்குவல் டு த அரித்மெட்டிக் மீன் ஆஃப் த அட்டாமிக் வெயிட் ஆஃப் த ரிமைனிங் 2 எலமெண்ட்ஸா. இப்போ 3 எலமெண்ட் இருக்குன்னா அந்த சென்டர் எலமெண்ட்டோட அட்டாமிக் வெயிட்டு ஓகேவா, அட்டாமிக் வெயிட்டு மித்த ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்டில் உள்ள எலமெண்ட்டை அரித்மெட்டிக் மீன் ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது மிடில் எலமெண்ட்டோட வெயிட் வந்து ஈக்குவலாக வருமா, அதுதான் வந்து இவர் கண்டுபிடிச்சார். அவர் ஒன்லி எ லிமிட்டட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கேன் பி குரூப்ட் அஸ் ட்ரையாட்ஸ். அதில் கொஞ்சம் எலமெண்ட்டை தான் அவர் வந்து பிரித்தாராம். ஓகேவா, அதை எப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு லித்தியம், சோடியம், பொட்டாசியம். இதில் சோடியம் தான் மிடில் எலமெண்ட் Na. அது வந்து 23 அட்டாமிக் வெயிட். அப்போ லித்தியமையும் பொட்டாசியமையும் அட்டாமிக் வெயிட்டை வந்து டிவைட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணும்போது டிவைட் பண்ணும்போது மிடில் எலமெண்ட்டோட அட்டாமிக் வெயிட் அப்படியே வருதாம். அதாவது 7 + 39/2 23. நெக்ஸ்ட்டு குளோரின், புரோமின், அயோடின். புரோமின் வந்து 80. ரெண்டுமே ஆட் பண்ணும்போது புரோமினோட அட்டாமிக் வெயிட் ஈக்குவலாக வருது. இதுதான் வந்து அவர் வந்து கொண்டு வந்தார். திஸ் கான்செப்ட் cannot be extended to some triads which have nearly same atomic masses. என்ன சொல்லுவாங்க, இந்த கான்செப்ட் வந்து சரியாக வரலை. நியர்லி அது வந்து சேம் அட்டாமிக் மாஸஸாக இருந்துச்சான். சச்சஸ் Fe, கொபால்ட், நிக்கல், Ru, RH, Pd, அது வந்து ஆஸ்மியம், இரிடியம், பிளாட்டினம். இதுக்கெல்லாமே கரெக்டாக இல்லைன்றத சொல்கிறாங்க. இந்த கான்செப்டும் இல்லை. நெக்ஸ்ட், இன் 1862 AEB D. Cancourtis reported the correlation between the property of elements and their atomic weight. அவர் வந்து என்னென்னா அதோட எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியும் அட்டாமிக் வெயிட்டோட கோரிலேஷனை வச்சு பிரித்தார். He said that the property of elements are the property of நம்பர்ஸை வச்சு சொல்கிறாங்க. அது என்னென்னா he entered the term numbers to mean value of the atomic weight. அது வந்து ஆவரேஜ் பண்ணி அவர் வந்து சொல்கிறாரு. he entered the term numbers to mean the value of atomic weight வச்சு. He designed the helix by tracing at an angle of 45 degrees to the vertical axis of the cylinder with a circumference of the 16 units. என்னன்னா ஒரு சிலிண்டர் எடுத்துக்கிறாங்க, அதில் வந்து ஹெலிக்ஸ் ஷேப்பில் ஹெலிக்ஸ் மாதிரி டிசைன் பண்ணிக்கிறாங்க. அதில் 45 டிகிரி ஆங்கிளுக்கு அதில் 16 யூனிட் சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்குது. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா எலமெண்ட்டை அரேஞ்ச் பண்ணுறாங்க. எப்படின்னா அட்டாமிக் வெயிட் இன்க்ரீசிங் ஆர்டரில் அலாங் த ஹெலிக்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் சிலிண்டர். அந்த சிலிண்டரோட சர்ஃபேஸ் வச்சு அந்த ஹெலிக்ஸ் ஷேப்பில் அதை வந்து எலமெண்ட்டை அரேஞ்ச் பண்ணுறாரு.
ஒன் கம்ப்ளீட் டேர்ன் ஆஃப் த எலிக்ஸ் கரஸ்பாண்ட் டு த அட்டாமிக் வெயிட் இன்க்ரீஸ் ஆஃப் 16. ஒரு கம்ப்ளீட் டேர்ன் ஆயிடுச்சுன்னா அதில் வந்து அட்டாமிக் வெயிட்னு சொன்னால் 16 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றதை சொல்கிறாங்க. எலமெண்ட்ஸ் which lie on the 16 equidistant vertical line drawn on the surface of cylinder so similar properties. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த எலமெண்ட்டை வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாரு. அதில் வந்து அந்த எலமெண்ட்டை ஒவ்வொரு எலமெண்ட்லேயும் வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுறாரு 16 அந்த யூனிட் வரைக்கும். ஓகேவா? அப்படின்னா சரிசமமாக இருக்கிற அந்த வரைக்கும் ட்ரா பண்ணிவிட்டு அந்த சர்ஃபேஸ் சிலிண்டரில் ட்ரா பண்ணிக்கிறாங்க. அந்த எலமெண்ட் இருக்கிறத அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை ட்ரா பண்ணுறாங்க. அதில் வச்சு என்ன பண்ணால் அதில் வச்சு அது ஸோ சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸாக அது தெரியுது அப்படின்றத சொல்கிறாரு. திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் ரீசனபிள் அட்டெம்ப்ட் டுவர்ட்ஸ் அ கிரியேஷன் ஆஃப் பீரியாடிக் டேபிள். இதுதான் வந்து ஒரு பீரியாடிக் டேபிளை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்துச்சு. ஹவெவர் இட் டிட் நாட் அட்ராக்ட் மச் அட்டென்ஷன். ஆனால் இதை வந்து அவ்வளோவா அட்ராக்ட் பண்ணலை மித்தவங்கள. ஓகேவா? என்னது, ஃபஸ்ட்டு ஒரு சர்ஃபேஸ் சிலிண்டரில் எலிக்ஸ் ஷேப்பில் வச்சுக்கிறாங்க. அந்த எலிக்ஸ் ஷேப்பில் அதில் வந்து 16 யூனிட்ஸுன்றத சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? அதில் எலிக்ஸ் ஷேப்பில் எலமெண்ட்டை அரேஞ்ச் பண்ணுறாங்க. எப்படி? அட்டாமிக் வெயிட் இன்க்ரீஸ் படி. அதுக்கப்புறம் வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுறாங்க. ஓகேவா? வெர்டிக்கல் லைன் 16 யூனிட்ஸ் வரைக்கும் ட்ரா பண்ணுறாங்க. ட்ரா பண்ணிவிட்டு அந்த சர்ஃபேஸ் ஆஃப் சிலிண்டரை வச்சு ட்ரா பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, அதில் சிமிலரான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்றத அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. இது வந்து அவ்வளோவா வந்து அட்ராக்ட் பண்ணலைன்றத சொல்கிறாங்க. இன் 1864 ஜே நியூலாண்ட் மேட் அன் அட்டெம்ப்ட் டு கிளாஸிஃபை த எலமெண்ட்ஸ் ப்ரொப்போஸ் அ லா ஆஃப் ஆக்டேவ்ஸா. நியூலாண்ட்ரவர் வந்து எலமெண்ட்டை கிளாஸிஃபை பண்ணார். எதை வச்சுனா லா ஆஃப் ஆக்டேவ்ஸ், அந்த லா வச்சு. அது என்னென்னா ஆன் அரேஞ்சிங் த எலமெண்ட் இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் வெயிட்டா. அட்டாமிக் வெயிட் இன்க்ரீசிங் ஆர்டர் படி எலமெண்ட்டை அரேஞ்ச் பண்ணுறாங்க. He observed that the properties of every eighth element are similar to the property of first element. ஒவ்வொரு எய்த் எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸும் ஃபஸ்ட் எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸும் சிமிலராக இருக்குன்றத அவர் சொல்கிறாரு. திஸ் லா ஹோல்ட்ஸ் குட் ஃபார் லைட்டர் எலமெண்ட்ஸ் அப் டு கால்சியம். லைட்டர் எலமெண்ட்ஸ் இருந்து கால்சியம் வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரோஜன், ஆக்சிஜன் இதெல்லாமே ஒரு நியூலாண்ட் ஆக்டேவ்ஸ். எய்த் எலமெண்ட்டும் ஃபஸ்ட் எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸும் சிமிலராக இருக்குன்றத நியூலாண்ட்ரவர் ஒரு பீரியாடிக் டேபிள் மாதிரி கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் மெண்டலீவ்ஸ் கிளாசிஃபிகேஷன். இன் 1868 லோதர் மேயர் had developed the table of the element that closely resembled the modern periodic table. 1868 லோதர் மேயர்ன்றவர் ஒரு எலமெண்ட் வச்சு ஒரு டேபிளாக மேக் பண்ணுறாங்க. அது வந்து மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ன்றதை சொல்கிறாங்க. He plotted the physical properties such as atomic volume, melting point, boiling point against the atomic weight and observe the periodical pattern. Physical properties வந்து என்னென்னா அட்டாமிக் வால்யூம், மெல்ட்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட்டை வச்சு அதையும் அட்டாமிக் வெயிட்டை அகைன்ஸ்டாகவும் பிளாட் பண்ணுறாங்க. அதை வந்து பீரியாடிக்கல் பேட்டர்னை அப்சர்வ் பண்ணுறாங்க. அதே பீரியடில் மிட்ரி மெண்டலீவ் இண்டிபெண்டன்ட்லி ப்ரொபோஸ்ட் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆர் த பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் த அட்டாமிக் வெயிட். எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி என்ன சொல்கிறாங்க, அதோட அட்டாமிக் நம்பர், அட்டாமிக் வெயிட் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுதான் பீரியாடிக் லா அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ எதுனா அட்டாமிக் வெயிட்டை வச்சு அவங்க கிளாஸிஃபை பண்ணுறாங்க எலமெண்ட்ஸாக. Mendeleev listed the 70 known elements at the time in several vertical column in order of increasing atomic weights. 70 known elements vertical column வச்சு என்ன பண்ணுறாங்க, எப்படி அரேஞ்ச் பண்ணுறாங்க, அட்டாமிக் வெயிட் இன்க்ரீசிங் ஆர்டரில் வச்சு. Thus Mendeleev construct the first periodic table based on the periodic law. பீரியாடிக் லா வச்சு மெண்டலீவ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு பீரியாடிக் டேபிள். இப்போ மெண்டலீவ் பீரியாடிக் லானா என்னென்னா அதோட அட்டாமிக் வெயிட் வச்சு அதை பீரியாடிக் எலமெண்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இது வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு as shown in the periodic table, he left some blank spaces in server known element with the appropriate properties at that time. அதில் வந்து ஸ்பேஸ் விட்டாங்க. அதுக்கு வந்து அப்போ ப்ராப்பர்ட்டிஸ் அந்த எலமெண்ட் தெரிஞ்சிச்சு, ஆனால் கரெக்டான ப்ராப்பர்ட்டிஸ் தெரியல. அப்போ and others predicted the physical and chemical properties of the missing elements. அந்த மிஸ்ஸிங் எலமெண்டோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஈவென்ச்சுவலி there are missing elements were discovered and found to have the predicted properties. அவங்களுக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டிஸும் அதுக்கப்புறம் எலமெண்ட்டையும் டிஸ்கவர் பண்ணுறாங்க. அந்த மிஸ்ஸிங் எலமெண்ட்ஸை அதை வச்சு அந்த ப்ராப்பர்ட்டிஸையும் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேலியம் ஆஃப் த குரூப்
3 அண்ட் ஜெர்மனியம் ஆஃப் குரூப் 4 வேர் அன்னோன் அட் த டைம். அப்போ தெரியல. அதுக்கப்புறம் மெண்டலி ப்ரெடிக்டட் த எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் த ப்ராப்பர்ட்டிஸ். அதுக்கப்புறம் இந்த எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸை கண்டுபிடிக்கிறாரு. இ ரெஃபர் த ப்ரெடிக்டட் எலமெண்ட்ஸ் சச்சஸ் ஈகா அலுமினியம் அண்ட் த ஈகா சிலிக்கான். அது என்ன எலமெண்ட்னா ஈகா அலுமினியம் ஈகா சிலிக்கான்றதை சொல்கிறாங்க. ஆஃப்டர் டிஸ்கவரி ஆஃப் த ஆக்சுவல் எலமெண்ட்டை டிஸ்கவர் பண்ணதுக்கப்புறம் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ஃபவுண்ட் டு மேட்ச் க்ளோஸ்லி டு த ப்ரெடிக்டட் பை த மெண்டலிவா. அந்த ப்ராப்பர்ட்டிஸும் கரெக்டான அந்த ஆக்சுவல் எலமெண்ட்ஸை டிஸ்கவர் பண்ணதுக்கப்புறம் அந்த எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸும் மெண்டலிவ் முன்னாடியே சொல்லியிருக்க ப்ராப்பர்ட்டியும் க்ளோஸ்லியாக இருந்துச்சா அப்படின்றது தான் இதை சொல்கிறாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரெடிக்டட் ஃபார் ஈகா அலுமினியம் அண்ட் ஈகா சிலிக்கான். இதான் வந்து அட்டாமிக் வெயிட், டென்சிட்டி, மெல்டிங் பாயிண்ட், ஃபார்முலா ஆஃப் ஆக்சைட், ஃபார்முலா ஆஃப் குளோரைடா. ரெண்டுக்குமே ஈகா அலுமினியம்னா கேலியமு, ஈகா சிலிக்கம்னா ஜெர்மனியமா. இதை தான் அவங்க அப்சர்வ் பண்ணியிருக்காரு. 68, 70 எல்லாமே கொஞ்சம் க்ளோஸ்லியாக இருந்திருக்குன்றத சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.